ஜென்மம் தாண்டி பிளேல ஷோ ஆகிற வீடியோவை இன்ஷாட் ஈஸியாக எடிட் பண்ண போகிறோம். லெட்ஸ் ட்ரை பண்ணிக்கலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்ஷாட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நியூ கொடுத்துட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க ஸ்கை அஸ்தட்டிக் ஃபீச்சரை கிளிக் பண்ணி டிக் கொடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் டிஸ்பிளே சைஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. 9 vs 16 சைஸ் வந்து செலக்ட் பண்ணி டிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம். மியூசிக் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தா ஆட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவிலேருந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். டிக் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டு இப்போ வீடியோ கேரி பண்ணி ஃபினிஷ் பண்ணி விட்டுக்கலாம் மியூசிக் எண்டு வரைக்கும். இப்போது ரிவர்ஸ் வந்துட்டு ப்ளே பண்ணி பாருங்கள் சாங் செட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது லிரிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த சென்டென்ஸை கீபோர்டில் ரிட்டர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. டைப் பண்ணதுக்கு பிறகு சின்ன சின்ன வேர்ட்ஸாக கிளிக் பண்ணி தான் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 2 வேர்டை டைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டு சைஸு வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், போல்டு வச்சுக்கலாம், இட்டாலிக் பண்ணிக்கலாம், கேப் விட்டுக்கலாம். இந்த மாதிரி நிறையா இருக்குது. நெக்ஸ்ட்டு எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய எஃபெக்ட் வந்து ஷோ ஆகுது. உங்களுக்கு பிடிச்ச எஃபெக்டை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எஃபெக்ட் ஆட் பண்ண பிறகு டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. இப்போ டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி வீடியோ எண்டுன்னு ஆப்ஷன் காட்டும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ எண்டு வரைக்குமே ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் அந்த டெக்ஸ்ட்டு. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் பண்ணி நெக்ஸ்ட் வேர்டை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வேர்டை வந்து நீங்கள் ஆட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. வீடியோ எண்டு வரைக்குமே சாங் ஃபுல் லிரிக்ஸுமே இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி சின்ன சின்ன வேர்டை ஆட் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் வீடியோ ரெடி. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லிரிக்ஸ் ஆட் பண்ண பிறகு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இமோஜி வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்துட்டு ரிவர்ஸ் வந்துட்டு டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டெக்ஸ்ட்டில் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச இமோஜியை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஹார்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்மைலி, இந்த மாதிரி சாங்குக்கு ஏற்ற மாதிரி இமோஜி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லிரிக்ஸை விட இமோஜியோட சைஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. லிரிக்ஸ்க்கு வந்து கீழே வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இமோஜி ஆட் பண்ணதை வீடியோ எண்டு வரைக்கும் ஃபினிஷ் பண்ணி விட்டுக்கலாம். அண்ட் தென் டிக் கொடுத்துட்டு இப்போ வீடியோவை ஜூம் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா வீடியோ ரெடி ஆகிருச்சு. இப்போ இந்த மாதிரி ஈஸியான வீடியோ எடிட்டிங்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு குட்டி லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாடா.